வணக்கம். வெல்கம் டு அவர் கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ். இந்த வீடியோல ஜனவரி 2024 இம்பார்ட்டன்ட் அவார்ட்ஸ் அண்ட் புக்ஸை எம்சிக்கு வைஸ்ல நாங்க ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, நீங்க எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஃபென்ஸ் அண்ட் பேங்கிங் ப்ரிப்பேர் பண்றீங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்க. கொஸ்டின் நம்பர் 1, ஹூ ரீசென்ட்லி காட்ட எம்.எஸ். சுவாமிநாதன் அவார்ட். ஃபர்ஸ்ட் இந்த அவார்டு ஏன் இம்பார்ட்டன்ட் சொல்லிடுறேன். நம்ம எம்.எஸ். சுவாமிநாதன் எங்க படிச்சிருப்போம்னா, ஃபாதர் ஆஃப் இந்தியன் கிரீன் ரெவல்யூஷன்ஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம், சரிங்களா? அது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரு போன வருஷம் வந்து என்ன இறந்திருப்பாரு, 2023 இறந்ததுனால நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ல கேட்க நிறைய சான்சஸ் இருக்கு. தேர்ட் வந்து என்னன்னா, 2024 பாரத ரத்னா அவார்டு, இந்தியாவோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு வந்து இவருக்கு கொடுத்திருப்பாங்க. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட், சரிங்களா? இப்ப எம்.ஓ. சுவாமிநாதன் அவர் படிக்கும்போது அவருக்கு வந்து என்னன்னா, அவர் நேம்ல ஒரு அவார்டு கொடுக்கும்போது அதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹரியானாவோட வந்து அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபசர் பி.ஆர். வந்து கம்போஸ். இவர் தான் வந்து எம்.எஸ். சுவாமிநாதன் அவார்டு வந்து இந்த வருஷம் வாங்கியிருப்பார், சரிங்களா? ஸோ இந்த எம்.எஸ். சுவாமிநாதன் அவார்டு எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் த சயின்டிஸ்ட் யாராவது வந்து அக்ரிகல்ச்சர் சயின்ஸ்ல ரொம்ப வந்து ஸ்பெஷலிஸ்டா இருந்தா அவங்களுக்கு அந்த அவார்டு கொடுப்பாங்க. இந்த இமேஜுமே நீங்க பாத்துங்க, சரிங்களா? இப்ப நிறைய வந்து என்னன்னா அவார்ட்ஸ் பார்ப்போம், அதே மாதிரி அதோட வந்து பர்சனாலிட்டி பார்ப்போம்ல, அது எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சுக்க முடியாது. அதனால ஒரு ஷார்ட் கட்ஸ் நான் சொல்லியிருக்கீங்க. அதாவது இங்க ரிமெம்பர் அப்படின்னு போட்டிருக்கலாம், இது எல்லாமே ஷார்ட் கட், சரிங்களா? இப்ப அக்ரிகல்ச்சர் அப்படின்னு வந்தாவே தமிழ்ல அந்த கம்பு கேழ்வரகுலாம் வரும்ல, அப்ப என்ன பண்ணீங்கன்னா அக்ரிகல்ச்சர் கம்பு அப்படின்னு வரும். இவரோட பேரே பாருங்க கம்போச் அப்படின்னு வரும். ஜஸ்ட் ஒரு ஷார்ட் கட்ஸ், ஓகேவா? ஒரு லாஜிக்கல் இல்லாத மாதிரி இருக்கும், பட் இது ஏன் சொல்றேன்னா, எக்ஸாம்ல இந்த டைம் மாதிரி ஷார்ட் கட்ஸ் தான் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால நான் சொல்றேன். ஸோ இது கரெக்ட் ஆன்சர் என்னன்னா பி.ஆர். கம்போச், சரிங்களா? எம்.எஸ். சுவாமிநாதன் அவார்ட் இந்த வருஷம் வந்து வாங்கியிருக்காரு. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். Question number 2. Pendayala Lakshmi Priya, who was awarded the Pradhan Mantri Rashtriya Pal Puraskar 2024 and related to which dance இருக்குல்ல? இந்த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இந்த அவார்டு இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுப்பானா, பால் புரஸ்கர் இருக்குல்ல, அது என்னதுன்னா சில்ட்ரன்ஸ்க்கு வந்து கொடுக்குற அவார்டு, சரிங்களா? இந்தியன் கவர்மெண்ட் ஒரு சில்ட்ரன்ஸ்க்கு வந்து என்ன மேஜரா கொடுக்குறா, அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இது முதல் இம்பார்ட்டன்ட். செகண்ட் இம்பார்ட்டன்ட் வந்து இவங்க குச்சிப்புடி டான்ஸ், சரிங்களா? ஸோ பெண்டையால லட்சுமி பிரியா வந்து குச்சிப்புடி டான்ஸ். இப்ப நீங்க எஸ்எஸ்சி எக்ஸாம்லாம் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ்எஸ்ல என்னன்னா டான்ஸ் ரிலேட்டடா ஏதாவது இம்பார்ட்டன்ட் கரண்ட் ஈவெண்ட் வந்து வச்சுக்காங்க, அதுல இருந்து கண்டிப்பா வந்து என்னன்னா கொஸ்டினை பிக் பண்ணுவாங்க. அதனால இது வந்து ரொம்ப ஒரு குச்சிப்புடி டான்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் புரஸ்கார் அவார்டு வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், சரிங்களா? சோ இப்ப இவங்க யாரு அப்படின்னா இந்த இமேஜ் பாத்துக்கங்க. அதே மாதிரி இந்த பிரதம மந்திரி பால் புரஸ்கார் அவார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ் இன் த எக்ஸலன்ஸ் ஆஃப் இந்தியாஸோட சில்ட்ரன்ஸ், அதுக்காக கொடுக்க வேண்டிய அவார்டு, சரிங்களா? கரெக்டான ஆன்சர் வந்து இவங்க ரிலேட்டட் குச்சிப்புடி டான்ஸ். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயலாம். கொஸ்டின் நம்பர் 3, ஹவு many players இன்க்ளூடிங் முகமது ஷமி வேர் அவார்டட் த அர்ஜுனா அவார்ட் 2023? இந்த அவார்டு ஏன் இம்பார்ட்டன்ட்னா, இந்தியால சிவிலியனுக்கு வந்து பாரத ரத்னா பத்மா அவார்ட்ஸ் அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ்லயும் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் அவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுல ஒன் ஆஃப் த அவார்ட் தான் அர்ஜுனா அவார்ட், சரிங்களா? சோ இது நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வருஷம் அதாவது 2023 வந்து எத்தனை பேர் கொடுத்திருப்பாங்க அப்படின்னா 26 பேருக்கு கொடுத்திருப்பாங்க. நீங்க பார்த்தா தெரிஞ்சிருக்கும். சோ 26 பேருமே நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பட் ஃபேமஸான பர்சனாலிட்டி தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? அது முகமது ஷமி வந்து ரொம்பவே தெரிஞ்சவங்க. சோ அதனால இது வந்து தெரிஞ்சுங்க. சரி, இப்ப இந்த அர்ஜுனா அவார்டு வந்து செகண்ட் வந்து பிக்கஸ்ட் ஸ்போர்ட் அவார்டு இந்த கண்ட்ரி. எதுக்கப்புறம்னா மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா அவார்டு. நீங்க இப்ப தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன, மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா அவார்டு 2023 2 பேருக்கு கொடுத்திருப்பாங்க. அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அது யாரு நீங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். அதாவது பேட்மிண்டன் பிளேயர் வந்து சிராக் ஷெட்டி அண்ட் சாத்விக் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சாய்ரஸ் நங்கீத் ரெட்டின்னு சொல்லுவாங்க. இவங்க ஏசியன் கேம்ஸ்ல வந்து நடக்கும்போது கோல்டு மெடல் வந்து வின் பண்ணிருப்பாங்க, சரிங்களா? அதனால இந்த அவார்டு வந்து அவங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. மேஜர் தயன்சந்த் கேல்ரத்ன அவார்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா 2 பேர் தான் இருக்கனால கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா அர்ஜுன் அவார்டு 26 பேர், அதுல வந்து கேட்கறதுக்கு வந்து ரொம்ப கிடையாது. பட் ஃபேமஸ் பிளேயர் இருந்தாங்கன்னா அவர் கேட்கலாம், சரிங்களா? சரி, இப்ப அர்ஜுனா அவார்டுக்கான பேசிக்ஸ் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். அதாவது இந்த அவார்டு வந்து எப்ப இன்ஸ்டியூட் பண்ணிதான் 1961 இன்ஸ்டியூட் பண்ணிருக்காங்க. இந்த அவார்டு யாருக்காக கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கணும். ஆனா நீங்க வந்து நாட் ஒன்லி பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா 4 வருஷத்துக்கு வந்து பண்ணா மட்டும் பத்தாது. அது இல்லாம என்னன்னா எக்ஸ்ட்ரா நீங்க குவாலிட்டி ஆஃப் லீடர்ஷிப், ஸ்போர்ட்மேன்ஷிப், சென்ஸ் ஆஃப் டிசிப்ளின் எல்லாமே காமிச்சிருந்தா மட்டும் தான் உங்களுக்கு அர்ஜுனா அவார்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கோம், சரிங்களா? இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட், சரிங்களா? சரி, கரெக்டான ஆன்சர் வந்து 26 பேருக்கு வந்து அர்ஜுனா அவார்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். Question number 4. Which Tier city has received the cleanest Ganga city award in the Clean Survey 2023? இந்த கொஸ்டின் ஏன் இம்பார்ட்டன்ட்னா சில பேர் ட்விஸ்டடா பாத்துருவாங்க. அதாவது கிளீனஸ்ட் சிட்டி கேட்டிருக்காங்களா, அப்ப கிளீனஸ்ட் சிட்டின்னு வந்தாவே என்ன வந்துடும், என்டோர் வந்துடும் சொல்லி போட்டு போயிருவாங்க எக்ஸாம் ஹால்ல. ஆனா அவன் அதை கேட்கல, கிளீனஸ்ட் கங்கா சிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுதான் இந்த கொஸ்டின் ட்விஸ்டர், சரிங்களா? கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா வாரணாசி அண்ட் வந்து என்ன பிரயாக்ராஜ். இங்க இருக்கு ரெண்டுமே வந்து என்னன்னா யூபில இருக்கு, சரிங்களா? இந்த யூபில இருக்கிற 2 சிட்டி தான் கிளீனஸ்ட் கங்கா சிட்டி சொல்றாங்க. இது எங்க கொடுத்திருப்பாங்கன்னா சர்ச் சர்வேக்ஷன் 2023 அவார்ட்ல வந்து கொடுத்திருப்பாங்க. சோ இது இல்லாம வேற ஏதாவது சிட்டிஸ்ல வந்து என்ன அவார்டு கொடுத்துருக்காங்க பார்ப்போம். மஹோ கண்டோன்மெண்ட் போர்டு இருக்கு பாத்தீங்களா, மத்திய பிரதேஷ் பெஸ்ட் ஆர் கிளீனஸ்ட் கண்டோன்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்றாங்க. சண்டிகர் வந்து என்ன சொல்றாங்கன்னா சேஃபஸ்ட் சிட்டி ஃபார் வந்து சானிடேஷன் ஒர்க்கர் அப்படின்னு சொல்றாங்க. சம்டைம்ஸ் எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதும் போது வந்து இதே கொடுத்துறாங்க. அதாவது சஃபாய் மித்ரா சுரக்ஷித் வந்து ஷேகர்
எந்த சிட்டி அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்ப சஃபாய் மித்ரா அப்படின்னா சானிடேஷன் ஒர்க்கர் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம போடணும் சரிங்களா. சண்டிகர் தான் வந்து இதுக்கான கரெக்ட் ஆன்சர். சரி, இப்போ ஸ்வச் சர்வேக்ஷன் 2023 வந்து அந்த அவார்டு யாரு கொடுப்பா அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட பிரசிடென்ட் தான் வந்து திரௌபதி முர்மு வந்து கன்ஃபர் பண்ணுவாங்க. ஆனா கொடுக்குற மினிஸ்ட்ரி வந்து மினிஸ்டர் ஆஃப் ஹவுசிங் வந்து அர்பன் அஃபேர்ஸ். இது இல்லாம வந்து தெரிஞ்சுக்கணும் அடிஷனல் சரிங்களா. இதுக்கான தீமுமே இங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். வேஸ்ட் டு வெல்த் ஃபார் 2024க்கான வந்து என்ன தீம் வந்து ரெடியூஸ் ரீயூஸ் அண்ட் வந்து ரீசைக்கிள் 3R அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. RRR அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இது எல்லாத்தையும் நான் வச்சு இன்கேஸ் கேட்டாங்க அப்படின்னா எதுவுமே நீங்க மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. சரி, கரெக்டான ஆன்சர் வந்துன்னா வாரணாசி அண்ட் பிரயாக்ராஜ். சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். Question number 5. Who has been awarded the Vayu Sena Medal for Gallantry and 75th Republic Day 2024? சரிங்களா. இந்த கொஸ்டின் ஏன் இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் டிஃபென்ஸ் லெவல்ல கேட்கறாங்கன்னா இது ரிலேட்டடா தான் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு சரிங்களா. இது கரெக்ட் ஆன்சர். இந்த இமேஜ் நான் வச்சுங்க. நிகிதா மல்கோத்ரா, ஸ்குவாட்ரன் லீடர் ஆஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். இவங்க தான் வந்து 75th ரிபப்ளிக் டேயோட வந்து வாயு சேனா மெடல் ஃபார் கேலண்டரிக்கு வந்து வாங்கியிருக்காங்க சரிங்களா. ஜஸ்ட் அவங்களோட நேம் வந்து தெரிஞ்சுங்க. சம்டைம்ஸ் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தா ஆன்சர் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நிகிதா மல்கோத்ரா. இந்த இமேஜ் வந்து நான் வச்சுக்கேன் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். Question number 6. Who has directed the documentary film To Kill a Tiger nominated for Oscar 2024? இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஆஸ்கர்ல நிறைய வந்துட்டு நாமினேட் ஆகுது, எல்லாத்தையுமே நான் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா இது இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்மளோட இந்தியன் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் வந்து நிறையவே வந்து வின் பண்றாங்க சரிங்களா. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா லாஸ்ட் இயர் எலிஃபன்ட் விஸ்பரர் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து என்ன பெஸ்ட் டாக்குமெண்ட்ரிக்கான ஆஸ்கர் வாங்கியிருக்கோம் சரிங்களா. அதே மாதிரி இந்த வருஷம் வந்து நாமினேட் ஆயிருக்கு. நல்லா யோசிச்சுங்க. எலிஃபன்ட் விஸ்பரர் வந்து வின் பண்ணியிருக்கோம். இப்ப இந்த வருஷம் வந்து நாமினேட் அந்த நாமினேட் பண்ண டாக்குமெண்ட்ரியோட டைரக்டர் யார் தான் கேட்கறாங்க சரிங்களா. சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து இவங்க தான் சரிங்களா. இவங்க நிஷா வந்து என்ன பகுஷா இந்தியன் கனடியன் பிலிம் மேக்கர். இங்க போட்டிருக்கேன் பார்த்தா தெரிஞ்சுக்க சரிங்களா. இந்த இது இருக்கு பாத்தீங்களா, இந்த டாக்குமெண்ட்ரி எதை பேஸ் பண்ணிருக்குன்னா ஸ்டோரி ஆஃப் வந்து மைனர் கேர்ள்ஸ் ஃப்ரம் வந்து ஜார்க்கண்ட் அப்படின்னு சொல்றாங்களே. நிறைய பேர் வந்து என்னன்னா பாக்கல அப்படின்னா ஜஸ்ட் வாட்ச் இட். ஏன்னா ரொம்ப நல்லாவே வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி. இது எதை பத்தி பேசும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மைனர்களை வந்து என்ன சில பேர் ரேப் பண்ணிடுவாங்க. அந்த ரேப் பண்ணவங்களுக்கு அவங்க அப்பா எப்படி வந்து என்ன தண்டனை வாங்கி கொடுக்குறாரு, இந்த பொண்ணோட அப்பா எப்படி தண்டனை வாங்கி கொடுக்குறாரு பத்தி தான் வந்து ஸ்டோரி போகும் சரிங்களா. ஒரு நல்ல டாக்குமெண்ட்ரி உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பா பாருங்க சரிங்களா. கரெக்டான ஆன்சர் ஏன்னா நிஷா பகுச்சா இவங்க தான் வந்து என்னன்னா டைரக்டர் ஆஃப் வந்து டு கில் எ டைகர் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் சரியா. சோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். Question number 7. Who won the Best Director Motion Picture Award at the Golden Globe 2024? இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. பஸ் தெரிஞ்சுங்க சரி, நிறைய தெரிஞ்சிருக்கும். சரி, கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் கிறிஸ்டோபர் நோலன் வந்து அவரோட மூவியான ஓப்பன் ஹைமருக்கு வந்து கோல்டன் குளோப் வாங்கியிருப்பாரு சரிங்களா. சரி, இதுல இருந்து நீங்க என்ன எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கலாம். ஆஸ்கர்லயுமே வந்து என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் வாங்கியிருப்பாங்க. பெஸ்ட் டைரக்டர் கிறிஸ்டோபர் நோலன், பெஸ்ட் ஆக்டர் வந்து ஓப்பன் ஹைமருக்கு வந்து யாரு கிலியன் மர்ஃபி வந்து வாங்கியிருப்பாரு சரிங்களா. சரி, இந்த மூவி இருக்குல்ல ஓப்பன் ஹைமர், இது எது ரிலேட்டட் அப்படின்னு ராபர்ட் ஓப்பன் ஹைமர் பிசிசிஸ்ட் இருப்பாரு, தியரட்டிக்கல் பிசிசிஸ்ட். எப்ப அப்படின்னா வேர்ல்டு வார் 2 அப்ப வந்து அந்த அட்டாமிக் பாம்பை வந்து ரெடி பண்றதுக்கான டைரக்டர் இவர் மான்ஹட்டன் வந்து என்ன ப்ராஜெக்ட் சரிங்களா. அதனாலதான் இவரை ஃபாதர் ஆஃப் அட்டாமிக் பாம்ப்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா அந்த ஸ்டோரி. இப்ப தெரிஞ்சுக்கிற வேண்டியது ஆஸ்கர்லயும் அதே மாதிரி வந்து கோல்டன் குளோப்லயும் இவங்க ரெண்டு பேரும் வாங்கியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. அப்ப கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்டோபர் நோலன் தான் வந்து பெஸ்ட் டைரக்டர் அவார்டுன்னு சொல்லிருப்பாங்க. இது ஏன் வந்து என்னன்னா இம்பார்ட்டன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது நிறைய மூவிஸ் வந்து இப்ப டிராமாவா இருக்கு, ஆக்ஷனா இருக்குன்னா ஈஸியா வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா ஒரு சயின்டிஸ்ட வந்து என்ன அப்படின்னா ரொம்ப த்ரில்லிங்கா காமிக்கிறது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. அதை காமிச்சனால இவருக்கு இந்த அவார்டை கொடுத்துருப்பாங்க சரிங்களா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஹூ ரிசீவ்டு வந்து என்ன அப்படின்னா கிளீனஸ்ட் சிட்டி அவார்ட் இந்த கேட்டகரி ஆஃப் வந்து பாப்புலேஷன் ஆஃப் மோர் தென் 1 lakh இந்த ஸ்வச் சர்வேக்ஷன் 2023. இந்த கொஸ்டின் வந்து ஆல்ரெடி ஒன்னு பார்த்தோம் பாத்தீங்கன்னா கிளீனஸ்ட் கங்கா சிட்டி அப்படின்னு ஒரு கொஸ்டின் பார்த்தோம். அதே மாதிரிதான் இது சரிங்களா. ஆனா அது கங்கா சிட்டி, இங்க வந்து ஜஸ்ட் சிட்டி மட்டும் கொடுத்துருக்காங்க. சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இது அதாவது இண்டோருக்கு பாத்தீங்கன்னா சோ இந்தோர் பிளஸ் வந்து சூரத் இது ரெண்டும் தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்தோர் வந்து 7th கன்சிக்யூட்டிவ் டைமா வந்து பெஸ்ட் கிளீனஸ்ட் சிட்டி இன் இந்தியா அப்படின்னு வாங்கியிருப்பாங்க. எதுல வாங்கியிருப்பாங்க ஸ்வச் சர்வேக்ஷன் அவார்ட்ஸ் 2023 இது சரிங்களா. இந்த இமேஜ் வந்து நான் வச்சுக்கேன். ஏன்னா இங்க பாருங்க நல்லா தெரியும். அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் 1 வந்து என்ன இந்த இந்தோர் சரியா. நம்பர் 2 வந்து என்ன சூரத் இருக்கு. இப்ப இண்டோர் வந்து மத்திய பிரதேஷ், 2 வந்து மகாராஷ்டிரா. இதுல மகாராஷ்டிரால வந்து நிறையவே இருக்கும் சரிங்களா. அதனாலதான் என்ன அப்படின்னு பார்த்தா மகாராஷ்டிரா வைக்கிறத வந்து டாப் ஸ்பாட். அதாவது நீங்க ஸ்டேட் லெவல பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா தான் வந்து அந்த சர்வேக்ஷன் அவார்டை வாங்கியிருப்பாங்க சரியா. ஃபாலோடு பை மத்திய பிரதேஷ். ஏன்னா மத்திய பிரதேசத்துல 2 இருக்குல்ல. சோ 1 அண்ட் 7 இருக்கும் சரிங்களா. ஏன்னா போபால் வந்து 7 இருக்கு சரிங்களா. இது மேப் வச்சு நீங்க வந்து வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா மறக்க சரிங்களா. சரி, இப்ப இதுக்கப்புறம் என்ன இம்பார்ட்டன் அப்படின்னா இந்த ஸ்வச் சர்வேக்ஷன் 2023 வந்து அவார்டு கொடுக்கறது யாருன்னு தெரிஞ்சுக்க மினிஸ்டர் ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் சொல்லுவாங்க. இந்த அவார்டு இருக்கு பாத்தீங்கன்னா இந்த கிளீனஸ்ட் வந்து ட்ரைவ் இருக்குல்ல, இது வந்து எமர்ஜர் as வந்து அர்பன் சானிடேஷன் சர்வே இந்த வேர்ல்டு சொல்றாங்க. ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் வந்து அர்பன் சானிடேஷன் ட்ரைவ் இந்த வேர்ல்டுன்னு சொல்றாங்க. இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட். ஏன் சொல்றேன்னா சம்டைம்ஸ் நமக்கு வந்து மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் சொல்லி சென்டென்ஸா வச்சு கேட்கலாம். கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் பண்ண தெரிஞ்சுக்கணும் சரிங்க. அப்ப கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன நம்பர் 1 இந்தோர் அண்ட் சூரத் சரிங்களா. சோ ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம்.
who was awarded the சுபாஷ் சந்திர போஸோட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அவார்ட் 2024 இந்த இன்ஸ்டிடியூஷனல் கேட்டகரி அப்படின்னு கேட்டாங்க. எந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு இந்த அவார்டு கொடுத்திருப்பாங்க? சில பேருக்கு வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அவார்டு கொடுப்பாங்க தெரியும், ஆனா சுபாஷ் சந்திர போஸ் பேர்ல கொடுப்பாங்க தெரியாது, அதையும் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா? சோ அவர் பேர்ல தான் கொடுக்குறாங்க. இந்த அவார்ட் 2024 யாரு வாங்கியிருப்பாங்கன்னா 60th வந்து என்ன அப்படின்னா பாராஷூட் ஃபீல்ட் ஹாஸ்பிட்டல் இன் யூபி, இவங்க தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இந்த அவார்டு வந்து 2024 அவார்டு வாங்கியிருப்பாங்க சரிங்களா? இது எல்லாமே ஜஸ்ட் லேர்னிங் தான், தெரியல அப்படின்னு பார்த்தா ஒரே பண்ணாதீங்க, எனக்கு கரண்ட் அஃபேர் புதுசு புதுசா ஆட் ஆகிட்டு தான் இருக்கும். நம்ம தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஓகே, தெரியல அப்படின்னு பார்த்தா இப்ப தெரிஞ்சுக்கிறது நல்லது சரிங்களா? சோ கரெக்ட் ஆன்சர் வந்து 60th வந்து பாராஷூட் ஃபீல்ட் ஹாஸ்பிட்டல், இவங்க தான் வந்து இன்ஸ்டிடியூஷனல் கேட்டகரியில வாங்கியிருப்பாங்க. ஓகே, அடுத்து இது வரைக்கும் வந்து என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட் அவார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தல. அடுத்து வந்து புக்ஸ்ல ஜனவரி 2024 என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஹூ இஸ் த ஆதர் ஆஃப் அ புக் டைட்டில் வந்து அஸ்ஸாம் பிரேவ் கார்ட் லச்சித் வந்து பர்குவான். இது ஏன் இம்பார்ட்டன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அஸ்ஸாமோட பிரேவ் கார்ட் லச்சித் இருக்காரு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர், அதனால வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் சரிங்களா? இதை தெரிஞ்சுக்கிறது என்ன, இதை ரிட்டன் பை வந்து அரூப் குமார் தத்தா அப்படின்னு இதுக்கு ஒரு ஷார்ட் கட் வச்சாங்க. அதாவது வந்து லட்சா அப்படின்னு ஆரம்பிக்கலாம், அவரோட பேர் வந்து லட்சா லச்சித் அப்படின்னு ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து என்னன்னா இவரோட ரைட்டரோட பேர் தட்டான்னு முடியும், லட்சா தட்டா அப்படின்னு வச்சுக்கோங்க. சம்பவம் வந்து ரிலேட் பண்ணிக்க சரிங்களா? கேஸ் நம்ம எக்ஸாம் கேட்டா மறக்க கூடாதுக்காக அந்த மாதிரி வச்சிருக்கேன் சரிங்களா? இப்ப தெரிஞ்சுக்கிற வேண்டியது, இந்த புக்கை ரிட்டர்ன் பண்ணது வந்து என்ன, அருப் குமார் வந்து கரெக்டா யார் வந்து அன்வீல் பண்ணிருப்பாரு, இந்த புக்கை ரிலீஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னா நம்மளோட வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமித்ஷா. அமித்ஷா வந்து ஹோம் மினிஸ்டர், இவதான் வந்து என்ன அப்படின்னா இந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணிருப்பா சரிங்களா? அப்ப தெரிஞ்சுக்கிற வேண்டிய அருப் குமார் கரெக்டா. ஏன் சொல்றேன் அப்படின்னா சம்டைம்ஸ் புக்கு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்பாங்க, ஒரு புக்கை கொடுத்துட்டு இந்த புக்கை வந்து யாரு வந்து ஆதர் அப்படின்னு கேட்கறாங்க சரியா? அதனால வந்து தெரிஞ்சுக்கணும் சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பண்ணலாம். ஹூ இஸ் த ஆதர் ஆஃப் த புக் டைட்டில் கான்வர்சேஷன் வித் வந்து அவுரங்கசீப்? இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது தமிழ்ல வந்து என்ன ஒரு ரைட்டர் சாரு வந்து நிவேதிதா, அவங்களோட கான்வர்சேஷன் வித் அவுரங்கசீப் புக் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க யாருன்னா நந்தினி கிருஷ்ணன். அதாவது நம்ம தமிழ்ல தான் அவங்க புக் எழுதிருப்பாங்க சரிங்களா? அந்த புக்கை இங்கிலீஷ்ல வந்து என்ன டிரான்ஸ்லேட் பண்ணது நந்தினி கிருஷ்ணன். அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சரிங்களா? சரி, இந்த புக் எதை பத்தி அப்படின்னா அதிலே பேர்லயே இருக்கு கான்வர்சேஷன் வித் அவுரங்கசீப் அப்படின்னா. ஆனா இது என்ன சொன்னா ஒரு அன்பிரிடிக்டபிள் புக்னு சொல்றாங்க. நிறைய ஜெண்டர் வந்து என்ன அப்படின்னா இது வந்து இதாகுதுன்னு சொல்றாங்க. அதாவது இல்ல குடுத்துட்டே போறேன். இந்த புக் வந்து டாக் அபௌட் வந்து அவுரங்கசீப்போட பாஸ்ட், பிரசன்ட், அதே மாதிரி வந்து மார்க்சிசத்தை பத்தி பேசலாம், சட்டையர் அண்ட் வந்து சன்னி லியோனை பத்தி பேசலாம், அதே மாதிரி வந்து ஹோஸ்ட் ஆஃப் அதர் கண்டெம்பரரி சப்ஜெக்ட் எல்லாத்தையும் பேசினால டிஃபைண்ட் ஆஃப் ஆல் ஜெண்டர் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா? அதனால இது வந்து தெரிஞ்சுக்க ஒரு நல்ல புக் அப்படின்னு வந்து நிறைய கிரிட்டிக்ஸ்மே வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னா இதோட ரைட்டர் ஆதர் வந்து சாரு நிவேதிதா, இவங்க வந்து ஒரிஜினல் ஆதர் சரிங்களா? அதை டிரான்ஸ்லேட் பண்ணவங்க நந்தினி கிருஷ்ணன். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 3, ரீசென்ட்லி இந்த புக் வந்து ஏக் சமதர் மேரா அந்தர் வாஸ் பப்ளிஷ்ட் பை ஹூம் இஸ் ரிட்டன் கேக்குறாங்களே. இந்த புக் ஏன் இம்பார்ட்டன்ட், டிஃபென்ஸ் லெவல் ஒரு இம்பார்ட்டன்ட் புக்னு சொல்றாங்க. இதை யார் வந்து லான்ச் பண்ணிருப்பானா நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவலுமே சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அனில் சௌஹான் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து புக்கை லான்ச் பண்ணிருப்பாங்க. இந்த புக்கை ரிட்டன் பை வந்து சஞ்சீவ் ஜோஷி. சரி, யார் அப்படின்னா டெபுட்டி சீஃப் ஆஃப் பிரம்மோஸோட ஏரோஸ்பேஸ் சொல்றாங்க. இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் புக்ஸ். ஒரு 3 புக் இருக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க, ஏன்னா ஒவ்வொரு மந்த்தும் தனித்தனியா புக் கவர் பண்ணது கம்மியா தான் வருது சரிங்களா? சோ அதனால இது மோர் தென் எனஃப் ஃபார் வந்து இனி எக்ஸாமினேஷன். இப்ப நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டு மீ சரிங்களா? So please subscribe. And finally, thank you for watching and have a nice day.